வாழ்வே நீதானையா, என் வாழ்வே நீதானையா, 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 என் வாழ்வே நீதானையா, என் வாழ்வே நீதானையா. நான்கு திசையில் அலைந்தேன் திரிந்தேன், ஆறுதல் சொல்ல யாரும் இல்லை. நான்கு திசையில் அலைந்தேன் திரிந்தேன், ஆறுதல் சொல்ல யாரும் இல்லை. உன்னதமானவர் மறைவினில் வந்தே, உன்னதமானவர் மறைவினில் வந்தே, நிம்மதி நிம்மதி அடைகின்றே, நிம்மதி நிம்மதி அடைகின்றே. கரம் உயர்த்தி சொல்லுங்க, வாழ்வே நீதானையா, என் வாழ்வே நீதானையா, வாழ்வே நீதானையா, என் வாழ்வே நீதானையா, என் வாழ்வே நீதானையா, என் வாழ்வே நீங்கதானையா. அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும், வாழ்க்கையே நீங்க தான். அப்போ என்ன அழகா சொல்லுங்க, சேர்ல கை வச்சு சூத்திரன் வாழ்வே நீங்க தான். அவன் நல்ல கை உயர்த்தி சொல்லுங்க, என் வாழ்க்கையே நீங்க தான் ஏசப்பா. அல்லேலூயா. 16-17 வருஷத்துக்கு முன்னாடி பாவத்துல அசுத்தத்துல கிடந்து ஏசப்பா விட்டு தூரம் போய் ஜெபம் வேத வாசிப்பு எல்லாத்தையும் விட்டு, வேத வசனம் சொல்லுகிறது, பிசாசு கொல்லவும் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி அவன் வேறொன்றுக்கும் வரான். எதுக்கெல்லாம் வரான்? திருட கொல்ல அழிக்க. சொல்லுங்க. பின்னாடிலாம் நிறைய பேர் ஒளிஞ்சு கிடக்க இருக்குல்ல, ஒழுங்க சத்தமா சொல்லுங்க, திருட கொல்ல அழிக்க. அல்லேலூயா. என்னத்தை திருட வரான்? உங்க நல்ல பெயரை. அல்லேலூயா. உங்க பெயரை கெட்ட பேராக்க, உங்க நல்ல மதிப்பை கெடுக்க, உங்ககிட்ட இருக்கிற ஆசீர்வாதத்தை திருட, உங்க கணவன் மனைவி இருக்கிற உங்க குடும்பத்துல இருக்கிற நிம்மதியை திருட, சமாதானத்தை திருட. அல்லேலூயா. ஏசப்பா மேல இருக்கிற அன்பை திருட, ஏசப்பாக்கு நமக்கு இருக்கிற தொடர்பை திருட, உறவை திருட, ஐக்கியத்தை திருட, உங்க ஜெபத்தை திருட, உங்க வேத வாசிப்பை திருட. அதுக்குதான் பிசாசு வரான், உங்களை கொல்லுவதற்கு, அழிப்பதற்கு. ஆமே. முதலாவது பாவத்தை கொண்டு வருவான். அந்த பாவம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், ரொம்ப ஹாப்பியா இருக்கும், ரொம்ப சந்தோஷமா இருக்கும். கொஞ்ச நாள் அது எட்டி போல கசக்கும் என்று வேத வசனம் சொல்லுகிறது. ஆமே. பாவம் செஞ்சா ஏசப்பா நம்ம கூட இருக்க மாட்டார். அல்லேலூயா. சொல்லுங்க, ஒண்ணு உங்க கூட ஏசப்பா இருக்கணும், இல்லைன்னா யார் இருக்கணும்? பிசாசு. அல்லேலூயா. சொல்லுங்களேன், ஒண்ணு ஏசப்பா இருக்கணும், இல்லைன்னா பக்கத்துல கை பிடிச்சு கேளுங்க, உங்க கூட யார் இருக்காருன்னு கேளுங்க. பக்கத்துல உள்ள ஆட்கள் நல்லா கேப்பி உடனே அவங்க கூட யார் இருக்கா அப்படின்னு. அல்லேலூயா. எப்போ நம்ம தப்பு செய்யறோமோ, மிஸ்டேக் பண்றோமோ, பரிசுத்தம் உள்ள தேவன் பாவத்துல அப்படி குடியிருக்க மாட்டார். நம்ம இருதயத்தை விட்டு விலகிடுவாரு, ஆனா பக்கத்திலேயே இருப்பார். அல்லேலூயா. எப்போ நம்ம மன கசந்து, ஏசப்பா
நான் உங்களை விட்டுட்டு இந்த தப்பு பண்ணிட்டேனே, இந்த பாவம் பண்ணி என்ன மன்னிப்பீங்களா, என்னை மன்னிச்சிருங்கன்னு எப்போ நம்ம உண்மையான வேதனையோடு அவரை நோக்கி கூப்பிடுறோமோ, அவர் பிசாசை துரத்திட்டு கப்புன்னு சிங்காசனத்துல மீண்டும் வந்து உட்கார்ந்துருவார். நல்லா தான் ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. பாவம் செய்யும்போது அவர் கூட இருக்க மாட்டாரு, ஆனா விலகி பக்கத்துல இருந்து பார்த்துட்டே இருப்பார். ஐயோ, பிசாசுல இவனை பயன்படுத்துறான், இவனை பாவம் பண்ண வைக்கிறான, குடிக்க வைக்கிறான, அழிக்க வைக்கிறான, விபச்சாரம் பண்ண வைக்கிறான. ஏசப்பா வேதனையோடு பார்த்துட்டே இருப்பாரு. இந்த பாவத்துக்காக மனம் திரும்பி மனம் கசந்து அழமாட்டானா, மன்னிப்பு கேட்க மாட்டானான்னு அவளோடு எதிர்பார்த்துட்டு இருப்பார். நீங்க மன்னிப்பு கேட்ட அடுத்த செகண்ட் ஏசப்பா உங்களுக்குள்ள வந்துருவார். உங்க இருளை வெளிச்சமாக்குகிறவர், உங்க வீட்டுல இருக்கிற குழப்பங்களை மாற்றுகிறவர், பிசாசின் அடிமைத்தனங்களில் இருந்து உங்களை விடுதலை ஆக்குகிறவர். இயேசு 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 சொல்லுங்களேன். இயேசு 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 சத்தமா சொல்லுங்க. இயேசு இயேசு இயேசு. ஹல்லேலூயா. பிசாசு எனக்குள்ள பாவத்தை கொண்டு வந்தா, ஏசப்பாக்கு எனக்கு இருக்கிற கனெக்ஷனை கட் பண்ணிட்டா, பூந்து விளையாடுவான். அப்புறம் நம்ம வாழ்க்கையில அவன் இஷ்டப்படி விளையாடுவான். எல்லாம் விளையாட்டு முடிச்சுட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சம் சந்தோஷத்தை அப்பப்போ காட்டிக்கிடுவான். கடைசியில என்ன சொன்னா பிசாசு, உன்னால வாழ முடியாது பாரு, உன்னால உங்க அம்மா அப்பாவுக்கு அவமானம், உன்னால குடும்பத்துல பிரச்சனை, உன்னால எல்லாம் ஆசீர்வாதம், வேலை போயிட்டு, உன் நிம்மதி போயிட்டு, எல்லாம் போயிட்டு, நீ இனிமே வாழ வேண்டாம், இனிமே நீ தற்கொலை பண்ணி சொல்லுங்க, உங்க வாயால சொல்லுங்க, தற்கொலை பண்ணி செத்துருவான். அல்லேலூயா. அப்படி யார்கிட்டலாம் சொல்லியிருக்கான் பிசாசு. போய் சொல்லாம என்கிட்ட நிறைய தடவை சொல்லியிருக்கேன். யார்கிட்ட அப்படி சொல்லியிருக்கான், இப்ப சொல்லல, ஒருவேளை முன்னாடி இருந்திருக்கலாம். அப்படி சொல்லியிருக்க அந்த அனுபவம் இருக்கா? கை உயர்த்தி காட்டுங்க பாப்போம். டாக்டர்கிட்டையும் போய் சொல்லக்கூடாது, அங்க ஆலயத்திலையும் போய் சொல்லக்கூடாது. கை உயர்த்தி காட்டுங்க யாருக்கலாம். அல்லேலூயா. பிசாசு எல்லாத்தையும் அழிச்சிட்டு என்ன சொல்லுவான், நீ செத்துரு. அல்லேலூயா. உன்னால இனிமே வாழ முடியாது, இனிமே இந்த பிரச்சனை மாறவே மாறாது, உன் கதை முடிஞ்சது அப்படின்னு தான் என்கிட்டயும் சொன்னான். ஆனா இயேசு என் பிரச்சனைகளை மாற்றி அவரை வாழ வைத்தார். ஹல்லேலூயா. நான் இறந்து 17 வருஷம் ஆயிருக்கணும், தற்கொலைக்கு நேரா போனேன். நம்மளால வாழவே முடியாதுன்னு நினைச்ச என்னை என் பிரச்சனைகள் எல்லாம் ஏசப்பா பனிமலையை போல இருந்ததெல்லாம் உருகி போக செய்து ஒன்றுமில்லாமல் மாற்றி இன்றைக்கு உங்க முன்னாடி ஊழியக்காரனாய் கர்த்தர் நிறுத்தி இருக்கிறார். கரங்களை தட்டி ஏசப்பாக்கு நன்றி சொல்லுங்க. என் வாழ்க்கையே நீங்க தான்ப்பா. ஹல்லேலூயா. இப்போ ஒரு வாழ்க்கை தந்திருக்கிறாரு. இந்த வாழ்க்கை யாரு? ஏசப்பா கொடுத்தது. உங்க வாழ்க்கை ஏசப்பா கொடுத்தது. அந்த வியாதியிலே நீங்க என்னைக்கு காலியா இருக்கணும். நீங்க சந்திச்ச பிரச்சனையில, தோல்வியில, போராட்டத்துல என்னைக்கும் நீங்க முடிஞ்சு போயிருக்கணும். நிறைய மனுஷங்க கூட அப்படிதான் உங்களை பார்த்து நினைச்சிருப்பாங்க, அவ்வளவுதான் அவன் கதை முடிஞ்சது, அவன் கதை முடிஞ்சது. ஆனா இன்னைக்கு ஏசப்பா உங்களை ஜீவனோடு வச்சிருக்கிறாரு, உங்களை வாழ வச்சிருக்கிறாரு. கை தட்டி நன்றி சொல்லுங்க. என் வாழ்க்கையை நீங்க தான் சொல்லுங்க. என் வாழ்க்கை நீங்க கொடுத்தது. ஆமென். வாழ்வே நீதானையா, என் வாழ்வே நீதானையா, வாழ்வே நீதானையா, என் வாழ்வே நீதானையா. ஏசப்பா இல்லாத ஒரு வாழ்க்கை அது ஒரு வாழ்க்கை இல்ல. நிம்மதி கிடையாது, சமாதானம் இருக்காது. ஆமே, கார்ல போலாம், பைக்ல வரலாம், பெரிய பங்களால குடி இருக்கலாம். ஆனா ஏசப்பா இல்லாத வாழ்க்கை அர்த்தமற்ற ஒரு வாழ்க்கை. என்னால உறுதியா சொல்ல முடியும், 100க்கு 100. ஆமே, ஏசப்பா உங்க கூட இருந்தா தான் நிம்மதி, சமாதானம். வேத வசனம், மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? இன்னைக்கு மரித்தாலும் ஏசப்பா கூட பரலோகத்தில் இருப்பாங்கிற நம்பிக்கை. அல்லேலூயா. அந்த மேலான நம்பிக்கையை தருகிறவர் இயேசு. அல்லேலூயா. இந்த வாழ்க்கையை தந்தவர் இயேசு. அல்லேலூயா. நல்ல கை தட்டி பாடலாமா? கரங்களை தட்டி இப்படி இல்ல, கை எடுத்து தட்டுங்க. வாழ்வே நீதானையா,
வாழ்வே நீதானையா, என் வாழ்வே நீதானையா, வாழ்வே நீதானையா, என் வாழ்வே நீதானையா, வாழ்வே நீதானையா, வாழ்வே. நல்லா கை தட்டி சொல்ல, என் வாழ்வே நீதானையா, என் வாழ்வே நீதானையா, மாறிப் போகும் உலகினிலே மாறாத தெய்வம் நீதானையா, மாறிப் போகும் உலகினிலே மாறாத தெய்வம் நீதானையா, கிருபையின் மேலே கிருபையை தந்து, கிருபையின் மேலே கிருபையை தந்து, என் மூலமானாமல் காத்தீரையா, என் மூலமானாமல் காத்தீரையா, வாழ்வே நீதானையா, வாழ்வே இயேசுவே, வாழ்வே நீதானையா, வாழ்வே நீதானையா, என் வாழ்வே நீதானையா, என் வாழ்வே நீதானையா, என் வாழ்வே. நான்கு திசையில் அலைந்தேன் திரிந்து, ஆறுதல் சொல்ல யாரும் இல்லை, நான்கு திசையில் அலைந்தேன் திரிந்து, ஆறுதல் சொல்ல யாரும் இல்லை, உன்னதமானவன் மறைவினில் வந்தேன்,